கண்ணா ஹசன், இங்கே வா. தாத்தா மடியில வந்து உட்கார். இந்த ரமலான் மாசம் எவ்வளவு புனிதமானதுன்னு உனக்கு தெரியுமில்ல? இந்த நேரத்துல நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் சொல்றேன், கேளு. ஒரு தடவை ரமலான் மாசத்துல நபிகளார் வீட்ல ஒரு ஆட்டை அறுத்து தர்மம் செஞ்சாங்க. அப்போ நபிகளார் வெளில போயிருந்தாங்க. அவங்க திரும்பி வந்ததும் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நபிகளார், ஆயிஷா, அந்த ஆட்டுல இப்போ நம்மகிட்ட என்ன மிச்சம் இருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஆட்டோட ஒரு முன்னங்கால் பகுதியைத் தவிர மத்த எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு தர்மமா கொடுத்துட்டோம். இப்போ நம்மகிட்ட அந்த ஒரு கால் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இதை கேட்டதும் நபிகளார் கோவப்படல கண்ணா ஹசன். நபிகளார் அழகா புன்னகைச்சிட்டு ஒரு அருமையான விஷயத்தைச் சொன்னாங்க. நபிகளார், இல்ல ஆயிஷா, நீ தப்பா சொல்ற. நாம சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கிற அந்த ஒரு காலைத் தவிர மத்தவங்களுக்கு கொடுத்த எல்லாமுமே இப்போ நமக்காக மறுமையில மிச்சம் இருக்குன்னு சொல்லு. புரியுதா கண்ணா ஹசன்? நாம எதை சாப்பிட்டு முடிக்கிறோமோ அது அன்னைக்கோட முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த ரமலான் மாசத்துல மத்தவங்களுக்கு மனசார எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்காக அல்லாஹ் கிட்ட நன்மையா சேமிக்கப்படும். அதனாலதான் சொல்றேன் தங்கம், ரமலான்கிறது வெறும் பசியோடு இருக்கிறது மட்டும் இல்ல. நம்மகிட்ட இருக்கிறதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறதுதான் உண்மையான பண்டிகை. நாம மத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அது குறையாது, இன்னும் அதிகமா